ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியல் பொங்கல் வின்னர் எந்த படம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொங்கலுக்கு ஆக்சுவலாக 3 படம் ரிலீஸ் ஆச்சு. பராசக்தி சொன்னபடி ரிலீஸ் ஆச்சு. ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கணும், பட் ஆனால் அது வந்து ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூனால இன்னும் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி 18ஆம் தேதி, நாளைக்கு 19ஆம் தேதி வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க. அதாவது கோர்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்னும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா மறுபடியும் அந்த அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட்டை மறுபடியும் போய் நீங்கள் மறுபரிசீலனை பண்ணி மறுபடியும் சர்டிஃபிகேட்டுக்கு பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பொங்கல் வின்னர் ஆக்சுவலாக யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக பராசக்தியும் ஜனநாயகனை பராசக்தியை வச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி பராசக்தியை வந்து 15ஆம் தேதியிலேருந்து ப்ரீபான் பண்ணி 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஆனால் ஜனநாயகன் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ரிலீஸ் ஆகலை. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா, ஜனநாயகன் வராதனால 15ஆம் தேதி வந்து வாவாத்தியாரும் இது டிடிடி அந்த ஜீவா அவர்களோட படமும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ பட் ஆனால் இப்போ வின் பண்ணது அவர் ஜீவா படம் தான், அந்த டிடிடி. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூவை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் வீடியோக்குள்ளே வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த பொங்கலுக்கு வந்து இப்போ இந்த 3 படமும் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதில் வந்து வாத்தலைவரையும் டிடிடி அது ரெண்டும் என்ன ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பராசக்தி வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து பார்த்தாங்க, யாருமே போகல, நானும் போகல. ஸோ அதனால் அதோட ஒன்லைன் ஸ்டோரிலாம் நான் சொல்லலை. நீங்கள் போகிறீங்கன்னா அதோட ஓன் ரிஸ்க் எடுத்து நீங்கள் போய்க்கோங்க. ஸோ இந்த 2 படமும் பார்க்கல அப்படின்னா நான் வந்து ஒரு ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிறேன். இதை வச்சு உங்களுக்கு எந்த ஒரு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் போங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரத்தம் தெரிக்கிற சீனு அது மாதிரி இதெல்லாம் தான் பார்த்துருப்போம். பட் ஆனால் டிடிடி அது மாதிரி ஒரு படம் இல்லை. நல்ல ஒரு காமெடியான மூவி. நல்ல நம்ம ரொம்ப சிரிக்கிற அளவுக்கு கலகலப்பு அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு நல்லா காமெடியாக ஃபன்னாகவே கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற ஒரு மூவி. இன்டர்வல் வந்து எப்போ வருது அப்படின்னு நமக்கு தெரியாது, அது மாதிரி இருக்கும். இன்டர்வல் வந்து திடீர்னு வரும். இப்போ வந்து நீங்கள் நம்ம கோட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இன்டர்வல் சீனை வந்து வச்சுட்டு அடுத்து இப்போ ஆரம்பிச்சு பார்ப்போம்ல, அந்தளவுக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸாக அது மாதிரி அந்தளவுலாம் இருக்காது. நார்மலாக ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டுருக்கோம் அந்த டிடிடி படம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம வாவாத்தியாரோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இப்போயே சொல்லிடுறேன், 2 படத்தோட ரிவ்யூமே நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட் ஒன்லைன் ஸ்டோரி தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பாய்லரெலாம் இருக்காது. இதை பார்த்துட்டே நீங்கள் வந்து எந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு போகிற மாதிரி இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் வாவாத்தியாரை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்கா அப்படின்னா, ஆக்டர் கார்த்திக் அவர் தான் வந்து இந்த இடத்துல ஹீரோ. ஸோ இவருக்கு வந்து தாத்தா கேரக்டராக வந்து ராஜ்கிரண் இருக்கார். ஹீரோயின் வந்து கீர்த்தி ஷெட்டி, வில்லன் வந்து சத்யராஜ். ஸோ இதில் வந்து என்ன நடக்குது இந்த கதை அப்படின்னா, அதாவது கார்த்திக்கோட தாத்தாவாகிய ராஜ்கிரண் வந்து ஒரு சம தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். ஸோ ஒரு சம தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அவருக்கு ஒரு சேட் நியூஸ் வந்து அவரோட காதுக்கு வருது. என்ன நியூஸ் அப்படின்னா, இது மாதிரி எம்ஜிஆர் வந்து இறந்துட்டாரு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வருது. அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப சேடாக டிப்ரெஸ்ஸாக அது மாதிரி ஆகிடுறாரு. பட் ஆனால் அவருக்கு அந்த இடத்துல ஒரு குட் நியூஸும் வருது. என்னன்னா, அவருக்கு ஒரு பேரன் பிறக்கிறாரு. ஸோ இவர் வந்து என்ன நினச்சிக்கிறாரு, ஸோ எம்ஜிஆர் தான் வந்து நமக்கு பேரனாக பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எம்ஜிஆரோட குவாலிட்டிஸ், அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறது, அது மாதிரி குவாலிட்டிஸில் நம்மளோட பேரனை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு வளர்க்குறாரு. ஸோ அதே மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு அடல்ட் ஏஜ் வரைக்கும் கார்த்திக் அவர்கள் வந்து அதே மாதிரி எம்ஜிஆரோட குவாலிட்டிஸில் ஒரு நல்ல பையனாக மாதிரி இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுறாருன்னா, அவர் ஒரு போலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு கெட்ட போலீஸ் ஆகிடுறாரு. அதாவது நம்பியார் மாதிரி ஆகிடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அது மாதிரி கெட்ட போலீஸாக ஆகிடுறாரு. ஸோ இது வந்து ராஜகிரனுக்கு தெரிய வருது. இந்த இடத்துல இருந்து எப்படி ஒரு நல்லவராக மாறுறாரு அப்படின்றது தான் வந்து கதை. ஸோ நிறைய இடத்துல அந்த காலத்து பழைய சாங்ஸ்லாம் வந்து எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து இதை நோக்கி தான் அப்படி மூவ் ஆகுது. ஸோ இதில் வந்து ரொம்ப பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. மைல்டாக அப்படியே போகுது இந்த படம். ஸோ இதுக்கு மேலே நான் இந்த ஸ்டோரி எது சொன்னாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதுவுமே மைல்டாக தான் போகும். ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதுவும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மாதிரிலாம் இருக்காது. ஸோ காமெடி ஃபிலிமும் இல்லை, கமர்ஷியல் ஃபிலிம் இது. ஸோ இதுதாங்க ஸ்டோரி. வந்து இந்த இடத்துல தான் அவர் எப்படி நல்லவனாக மாறுறாரு, எப்படி எம்ஜிஆராக மாற வர்றாரு, அதுக்கு அவங்க தாத்தா என்ன பண்ணுறாரு, அந்த அந்த என்விரான்மெண்ட் எப்படி அவரை வந்து மாற்றுது அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட அடுத்தடுத்த கதையாக சொல்லி அப்படியே மூவ் ஆகுது. ஸோ இதுதான் இந்த ஓவராலாக அந்த வாவாத்தியாரோட ஒன்லைன் ஸ்டோரி கைஸ். ஸோ இந்த படத்துக்கு பிடிச்சிருந்தா இந்த படம் போங்க. ஸோ இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னா, 1 டைம் பார்க்கலாம். ஒரு 5க்கு ஒரு 3 இல்லை 3.5 அதிகம் தான், 3 வேணால் கொடுக்கலாம் கைஸ். அவ்வளோதான் இந்த படத்துக்கு பார்க்க முடியும். பட் ஆனால் ரொம்ப நிறைய ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆரை வச்சு தான் அந்த படம், அதாவது எம்ஜிஆரை பேஸ் பண்ணி அதை வச்சு இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவரோட ரெஃபரன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது இந்த படம். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டிடிடி. ஸோ இந்த படத்தை வந்து நான் மெயினாக பார்க்க போனது வந்து அந்த டைலாக்குக்காக தான்.
படித்து சொன்னனே கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டயலாக் வந்து இப்படி வருது, எந்த இடத்துல வருது, என்ன ரீசன், அதோட பிஹைண்ட் த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம் தான் போனேன். ஆக்சுவலி சிம்பிளாக தான் வச்சிருக்காங்க அந்த டைலாக். அந்த இடத்துல அந்த டைலாக் தேவையில்லைன்னு சொல்லலாம், தேவைன்னு சொல்லலாம். பட் ஆனால் மேபி அந்த டைலாக் வந்து ஃபேமஸ் ஆனதுனால மேபி அதில் படத்தில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைலாக் எப்போ வருது அப்படின்னு சொன்னால் படத்தோட லாஸ்ட்டாக தான் கைஸ் வருது. ஏன் சொல்கிறேன்னா இந்த டைலாக்குக்காக தான் நம்ம மெயினாக படத்துக்கு போனால் இது எப்போ வருது, ஏன்னா அதை ஜஸ்ட் ஷூட் பண்ணி அந்த வீடியோ ஸ்டேட்டஸ் வைக்கலாம், அந்த வீடியோவை ஷூட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டே அந்த ஃபோனை அப்படியே பிடிச்சிட்டு. ஸோ நீங்கள் அப்படி வெயிட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நான் நிறைய வீடியோ செக் பண்ணி பார்த்தேன், எதுவுமே அதை யாருமே சொல்லலை. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், மேபி அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் ஃபோன் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நேரம் அப்படியே ஃபோன் பிடிச்சிருக்க தேவையில்ல. ஸோ எப்போ வருது அப்படின்னா இந்த படம் வந்து முடிஞ்சிரும் கைஸ். கடைசி முடிய போகிற அந்த ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம்னு சொல்லலாம். கடைசி இந்த அந்த டைலாக் முடிஞ்ச உடனே படம் முடிஞ்சிருது, அவ்வளோதான். ஸோ அதுதான் அந்த கதை. இதெல்லாம் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னா கதையை வந்து சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். அந்த டைலாக்காக போகிறீங்க அப்படின்னா போய் பாருங்கள், படம் செம்மையாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அதோட ரிவ்யூவை வந்து பார்க்கலாம் கைஸ். ஸோ கைஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ வந்து தலைவர் தம்பி தலைமையில். ஸோ இந்த படத்தில் வந்து ஆக்டர் வந்து ஜீவா தான். ஸோ ஆக்டர் ஜீவா, இளவரசு, தம்பிராமையா, இவங்க 3 பேரை வச்சு தான் இந்த கதை வந்து ஆக்சுவலாக வந்து அப்படியே மூவ் ஆகுது கைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன ஆகுது அப்படின்னா வந்து இளவரசும் தம்பிராமையா அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு பலகாலத்து பகைன்னு சொல்ல முடியாது, நடுவில் வந்து ஒரு பகை. 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க, 2 பேருமே பக்கத்து வீடு தான். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இளவரசு வந்து அவரோட பொண்ணுக்கு வந்து இது மாதிரி மேரேஜ் பண்ணலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி மேரேஜ் வந்து முன்னாடியே வந்து பேசி இது பண்ணி நாளைக்கு வந்து மேரேஜ் நடக்க போகுது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக அங்கே பிளான் பண்ணி நடக்கிறது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு தம்பிராமையோட அவங்க அப்பா வந்து இறந்துடுறாங்க. ஸோ இறந்தனால அவர் அதை வச்சு வேணும்னே இவரை வந்து அவரோட ஈகோ, அவங்க 2 பேருக்கும் தான் சண்டை இல்லை, அந்த ஈகோ கிளாஷுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு தான் எங்கள் அப்பாவை தூக்குவேன், அதாவது அடுத்த நாள் கல்யாணம் நடக்குதுன்னா அன்றைக்கி நைட் அவங்க அப்பா இறந்துடுறாரு. ஸோ அதனால் நாளைக்கு காலையில் அந்த கல்யாணம் நடக்கும், பக்கத்து வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது தான் என் வீட்டில் வந்து இது மாதிரி எங்கள் அப்பாவை இறுதி ஊர்வலம் கிராண்டாக நான் செலிப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி வேணே வம்படியாக இது பண்ணுறாரு. அவர் வந்து இல்லை, நான் வந்து இதுதான் அது என்ன நாளைக்கே தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்றாரு. நீ கல்யாணம் பண்ண டைமுக்கு தான்டா நான் எங்கள் அப்பாவோட இறுதி ஊர்வலமே வைப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் பண்ணுறாரு. ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் நம்ம ஹீரோ வந்து ஜீவா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஏரியாவோட லோக்கல் கவுன்சிலராக இருக்கார். ஸோ அவர் வந்து ஓட்டு வந்து ரொம்ப முக்கியம், நம்ம வின் பண்ணுவோம், எலெக்ஷன் வேறு வரப்போது போல். ஸோ அதனால் ஓட்டு வந்து நமக்கு முக்கியம், அதனால வந்து நடுநிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கிறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அவரை ஜீவாவை வர தான் கூப்பிட்றாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நாட்டாம மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த பிரச்சனையில் இப்படி என்னென்ன ஃபன்னாக பிரச்சனை, எல்லாமே ஃபன்னாக தான் பிரச்சனை வருது. எதுவுமே சீரியஸாக இந்த படத்துலேருந்து ஒரு சண்டை, ஒரு அடிதடி, வெட்டு குத்து அது மாதிரிலாம் இருக்காது. நல்லா வந்து ஃபேமிலி கிட்ஸோட போய் பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஃபன்னாக ஜாலியாக தான் படத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அது மாதிரி படம் இருக்குது. இதுதான் அந்த ஒன்லைன் ஸ்டோரி. அடுத்து அவங்களுக்கு என்னென்ன தடங்கள்லாம் வருது, ஸோ என்ன பண்ணுறாங்க, என்னென்ன காமெடி இதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த படமே வந்து அமைதி கைஸ். ஸோ இந்த படத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக செம்ம சூப்பராக இருக்கும். படத்தோட டூரேஷன் வந்து கம்மி தான். பட் ஆனால் படத்துக்கு போய் இன்டர்வல் அதிகமாக விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ மற்றபடி இந்த படம் வந்து காமெடியாக ஃபன்னாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடி ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும் கைஸ். இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ நீங்கள் தலைவர் போகலாமா இல்லை டிடிடி போகலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ என்ன கேட்டால் நான் எதுக்கு போவேன் அப்படின்னா டிடிடி போவேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடி ஃபிலிம்லான்றத விட காமெடியாக நல்லா ஃபிலிம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் டிடிடி தான் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த பொங்கல் வின்னருமே டிடிடி அப்படின்னு தான் சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன்னா ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஜீவாவே சொல்லியிருந்தாரு, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 250 தியேட்டர்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ வந்து மண்டேக்கு அப்புறம் ஒரு 500 தியேட்டர்ஸாக வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு அவர் சொன்னதை வச்சு சொல்கிறேன். ஸோ ரியல் பொங்கல் வின்னர் அப்படின்னு சொல்லி நம்ம டிடிடியை சொல்லலாம். பட் ஜனநாயகன் இருந்தால் கதையை வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ பட் ஆனால் இப்போதைக்கு பொங்கல் வின்னர் டிடிடி தான். ஸோ நீங்கள் இதில் 2 படத்தில் எந்த படத்தை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள், எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நாளைக்கு வந்து ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகுது என்னன்னு சொல்லி அதை நம்ம கோர்ட்டோட வந்து தீர்ப்பு வரும் நாளைக்கு ஜனநாயகனுக்கு. ஸோ ரிலீஸ் எப்போ பண்ணலாம், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை.